அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். நவகிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 16/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை, தேய்பிறை அமாவாசை திதி, இரவு 2:13 மணி வரை. அதன் பின் பிரதமை திதி. பரணி நட்சத்திரம் மாலை 5:40 மணி வரை. அதன் பின் கார்த்திகை நட்சத்திரம். இன்று சர்வ அமாவாசை மற்றும் கார்த்திகை விரதம். முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பண காரியங்கள் நடத்தலாம். முருகப்பெருமானை வழிபடுவதால் வாழ்வில் நற்பலன்கள் பலவும் வந்து சேரும். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கிழக்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு தயிர் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாழ்வில் கூடுதல் நன்மை பெற பொறுமையுடன் செயல்படுகின்ற மனநிலை இருக்கும். புத்தியிலும் ஞானத்திலும் புதிய பரிமளிப்பு ஏற்படும். கடின உழைப்பின் வழியாக தாராள பணவரவு பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். தம்பி தங்கையின் வாழ்வு வளம் பெற உங்களால் ஆன உதவி செய்வீர்கள். புத்திரர் படிப்பு மற்றும் திறன் வளர்ப்பில் புதிய உத்திகளை பின்பற்றி நல்ல முன்னேற்றம் காண்பர். எதிரிகளால் இருந்த தொல்லை பெருமளவில் குறைந்துவிடும். உங்கள் இல்லற துணை அன்பு பாசத்துடன் நடந்து குடும்பத்தின் பெருமைகளை காத்திடுவார். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழித்து உபரி பண வருமானம் கிடைக்கும். பணியாளர்களுக்கு கூடுதல் வேலைவாய்ப்பு, தாராள பணவரவு என்கின்ற நல்ல நிலை உண்டாகும். குடும்ப பெண்கள் கணவரின் பணியிட சூழ்நிலைகளை உணர்ந்து பொறுமையாக நடந்து கொள்வர். மாணவர்கள் அக்கறையுடன் படித்து அதிக தரத்தேர்ச்சி காண்பர். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவு வரும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் கருணை மனதுடன் பிறருக்கு உதவும் வகையில் செயல்படுவீர்கள். வாழ்வியல் நடைமுறை சீரான வகையில் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை உள்ளது போல உங்கள் மனதிற்கு தோன்றும். ஊக்கம் தரும் கருத்து சொல்கிற நண்பர்களிடம் மட்டும் பழகுவது நல்லது. வாகனத்தில் கிடைக்கிற பயன்பாட்டு வசதி சீராக இருக்கும். புத்திரரின் செயல்பாடு கொஞ்சம் அதிருப்தியை உருவாக்கலாம். அவர்களை நல்வழியில் நடத்துங்கள். எதிரியால் உருவான கெடு செயலை மாற்று உபாயத்தினால் சரி செய்வீர்கள். இல்லற துணை உங்களின் மனக்கவலையை மாற்றும் வகையில் ஆறுதலாக நடந்து கொள்வார். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற புதிய உத்திகளை கையாளுவீர்கள். பணியாளர்கள் தமக்கு உரிய கடமைகளை உணர்ந்து செயல்பட்டு நிர்வாகத்திடம் நல்ல பெயர் பெறுவர். குடும்ப பெண்கள் பணச்செலவில் சிக்கனம் பின்பற்றுவதால் அவசியமற்ற பணக்கடன் பெறுவதை தவிர்க்கலாம். மாணவர்கள் பெற்றோரின் சூழ்நிலை உணர்ந்து தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றலாம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வெகுநாள் லட்சிய கனவை நிறைவேற்றும் எண்ணத்துடன் பணிபுரிவீர்கள். எதிர்மறை பலன் தந்த விஷயங்களை ஒதுக்கி வைத்து புதிய கோணத்தில் பணிகளை மேற்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் தமது வாழ்வில் வளம் பெற்று உங்களுக்கும் உதவிகரமாக நடந்து கொள்வார். வீடு வாகனத்தில் பயன்பாட்டு வசதி திருப்திகரமாக இருக்கும். புத்திரரின் செயல்கள் பெற்றோருக்கு மகிழ்ச்சி தரும். அவர்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி தருவீர்கள். பணக்கடன் பற்றிய தொந்தரவு குறையும். இல்லற துணை உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு உதவிகரமாக நடந்து கொள்வார். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனத்துடன் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வீர்கள். பணியாளர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு, தாராள பணவரவு கிடைக்கும். குடும்ப பெண்கள் கணவரின் நல்ல அன்பை பெற்று சந்தோஷ வாழ்வு நடத்துவர். மாணவர்கள்
வெளி வட்டார பழக்கம் குறைத்து படிப்பில் கவனமும் அதிக தரத்தேர்ச்சி விகிதமும் பெறுவீர்கள். விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். எந்த செயலிலும் முன் யோசனையுடன் ஈடுபடுவீர்கள். சிரமங்கள் எதுவும் அணுகாத சுமூக சூழல் உருவாகும். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு நடத்துவீர்கள். பூர்வ சொத்தில் சிலருக்கு ஆதாய பணவரவு கிடைக்கும். உடல் நல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இல்லற துணை வழி சார்ந்த உறவினர்கள் உங்களின் நற்செயலுக்கு உறுதுணை புரிவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியும் பண வருமானமும் கூடும். குடும்ப பெண்கள் பண வசதிக்கு ஏற்ப விரும்பிய ஆடை ஆபரணம் வாங்குவர். மாணவர்கள் படிப்பில் சிறந்து சக மாணவருக்கும் தேவையான உதவி செய்வீர்கள். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும். சிம்ம ராசி அன்பர்களே, அடுத்தவர் நலன் சிறக்க நல்ல ஆலோசனை மற்றும் உதவிகள் புரியும் எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். உங்கள் நல்ல குணம் அறிந்து புதியவர்கள் அன்பு பாராட்டுவர். மனதில் உற்சாகம் குறையாமல் செயல்படுவதால் மட்டுமே திட்டமிட்ட பணிகளை குறித்த காலத்தில் நிறைவேற்றலாம். வீடு வாகனத்தில் உரிய பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்ற வேண்டும். புத்திரரின் சேர்க்கை சகவாசம் அறிந்து அவர்களை நல்வழி நடத்துவது நல்லது. ஆரோக்கியம் தரும் உணவு வகைகள் உண்பதால் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இல்லற துணையின் மனதில் இருக்கும் குறைகளை கேட்டு சரி செய்வதால் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி வளரும். தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற பணவரவு என்கின்ற நிலைமை உருவாகும். பணியாளர்கள் தமக்குரிய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். பெண்கள் சேமிப்பு பணத்தை குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்துவீர்கள். மாணவர்கள் படிப்பில் உரிய கவனமும் வாகன பயணத்தில் மித வேகமும் பின்பற்றுவதால் பாதுகாப்பை உறுதி செய்யலாம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஓரளவு அறிமுகம் ஆன ஒருவர் சுய லாபத்திற்காக உங்களை அதிகம் புகழ்ந்து பேசுகின்ற நிலை ஏற்படலாம். அவரிடம் நீங்கள் முன் யோசனையுடன் நடந்து கொள்வது நல்லது. வாழ்வியல் நடைமுறையில் பகட்டான தோற்றத்தை வெளிப்படுத்தும் விரும்பி கூடுதல் பணம் செலவு செய்வீர்கள். இதனால் சேமிப்பு பணம் குறையலாம். குடும்பத்தின் அத்தியாவசிய செலவுகளுக்காக கொஞ்சம் பணம் கடன் பெறுகின்ற சூழ்நிலை உருவாகும். புத்திரர் கடந்த நாட்களில் எதிர்கொண்ட சிரமங்களை மறந்து வெற்றிக்கான வழிகளை ஆராய்ந்து முடிவெடுப்பர். இல்லற துணை உங்களின் நல்ல குணங்களை உணர்ந்து பாராட்டுவார். தொழில் வியாபாரத்தில் போட்டி அதிகரிப்பதால் லாப விகிதம் கொஞ்சம் குறைந்திடும். உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்களை ஊக்கப்படுத்தி திட்டமிட்ட இலக்கை நிறைவேற்றுவீர்கள். பெண்கள் ஒற்றுமை அன்பு நிறைந்த செயல்களில் ஈடுபடுவர். இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம பொழுது ஆனதால் வாகன பயணங்களில் மிதவேகம் பின்பற்றுவது நல்லது. மாணவர்கள் படிப்பிலும் புதியவர்களை நண்பராக ஏற்பதிலும் கவனம் பின்பற்ற வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சமூகத்தில் நற்பெயரும் தொழிலில் தாராள பணவரவும் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். மிகப்பெரிய செயல்கள் உங்களின் அறிவாற்றல் மிகுந்த செயல்திறனாலே எளிதாக நிறைவேறும். உங்களை சார்ந்தவர்களின் வாழ்வியல் நடைமுறை சிறப்பு பெற தேவையான உதவி தருவீர்கள். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்க நல்ல யோகம் உண்டாகும். புத்திரரின் தேவையை நிறைவேற்ற அவர்களிடம் கூடுதல் அன்பு பாசம் கொள்வீர்கள். எதிரி தனது சொந்த சிரமங்களால் விலகி போகிற நன்னிலை உருவாகும். இல்லற துணை திட்டமிட்டு ஆன்மீக வழிபாடுகளை நிறைவேற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி சேர்ப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழிக்க லாப விகிதம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு சலுகை பயன் வந்து சேரும். மாணவர்கள் இலகுவான மனநிலையில் படித்து அதிகபட்ச தரத்தேர்ச்சி பெறுவீர்கள்.
விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களை யார் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் சமமான மனநிலையை இருப்பீர்கள். நீங்கள் துவங்குகிற செயல்கள் நல்ல விதமாக நிறைவேற குலதெய்வ அருளுடன் முருகப்பெருமானின் நல்லருளும் பலமும் துணை நிற்கும். இனிய வார்த்தைகள் பேசி உறவினர்களின் அன்பை பெறுவீர்கள். வீடு மற்றும் வாகனத்தில் பெறுகிற பயன்பாட்டு வசதி திருப்திகரமாக இருக்கும். புத்திரர் நல்ல விதமாக நடந்து வீட்டிற்கு பெருமை தேடி தருவார். எதிரிகளால் இருந்த தொல்லை பெருமளவில் குறைந்துவிடும். இல்லற துணை கருத்து ஒற்றுமையுடன் நடந்து உங்கள் மனதில் புதிய நம்பிக்கையை உருவாக்குவார். தொழில் வியாபாரத்தில் சிறு நடைமுறை மாற்றம் செய்து உற்பத்தி விற்பனையில் முன்னேற்றம் காண்பீர்கள். சேமிப்பு உயரும் வகையில் உபரி பண வருமானம் கிடைக்கும். பெண்கள் ஆரோக்கிய உடல்நலம் அமைந்து குடும்ப பணிகளை எளிதாக நிறைவேற்றுவர். சிலருக்கு ஆடை ஆபரணம் வாங்க நல் யோகம் உண்டு. மாணவர்கள் ஞாபகத்திறன் வளர்ந்து படிப்பில் அதிக மதிப்பெண் பெறுவர். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் ஆன்மீக நம்பிக்கை வளரும். அன்றாட வாழ்வில் நடைமுறையில் பணச்செலவு அதிகரிக்கும். பிடித்தமான உணவு வகைகளை உண்பதில் கூடுதல் நேரம் ஓய்வு எடுப்பதில் ஆர்வம் கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகள் நிறைவேற பொறுப்புணர்வுடன் செயல்களை நிறைவேற்றுவதால் மட்டுமே அவப்பெயர் வராமல் தவிர்க்கலாம். புத்திரர் உடல்நலம் சீர்வர சிறு அளவிலான மருத்துவ சிகிச்சை உதவும். எதிர் மனப்பாங்கு உள்ளவர்களிடம் நீங்கள் பேசுவதில் நிதானம் பின்பற்ற வேண்டும். இல்லற துணை உங்களுக்கு நல்லவிதமான ஆலோசனை சொல்லி வழி நடத்துவார். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதும். கூடுதல் உழைப்பால் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். பெண்கள் விதவிதமான உணவுகளை தயாரித்து குடும்ப உறுப்பினர்களிடம் பாராட்டு பெறுவீர்கள். மாணவர்கள் சக மாணவர்களிடம் படிப்பு தவிர பிற விவாதம் பேச வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனமும் செயலும் அன்பின் வழியில் நடைபோடும். மிகுந்த பொறுப்புணர்வுடன் திட்டமிட்ட செயல்களை நிறைவேற்றுவீர்கள். சிலர் மீது இருந்த அதிருப்தி எண்ணம் அவர்களின் நல்ல செயல்களால் உங்கள் மனதில் புதிய மாற்றத்தை உருவாக்கும். வீடு வாகனத்தில் உரிய பாதுகாப்பு பின்பற்ற வேண்டும். புத்திரர் தன் நண்பர்களுடன் மன வேறுபாடு கொள்வார்கள். பெற்றோரின் ஆலோசனை அதை சரி செய்யும். இல்லற துணை குடும்ப சச்சரவுகளை மறந்து அன்பு பாசத்துடன் குடும்ப நலன்களை பேணி காத்திடுவர். தொழில் வியாபாரத்தில் உருவாகிற இடையூறுகளை சரி செய்வதால் உற்பத்தி விற்பனை செழித்து வளரும். பணியாளர்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை கவனமுடன் பின்பற்ற வேண்டும். மாணவர்கள் விளையாட்டு பயிற்சிகள் மற்றும் வாகன பயணத்தில் உரிய கவனம் கொள்வது நல்லது. கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருக்கும். அனுகூலமான சூழ்நிலைகள் பலவும் உருவாகும். உங்கள் முக்கியமான செயல் நிறைவேற தடையாக உள்ள விஷயங்களை உணர்ந்து அகற்றுவீர்கள். சமூக நிகழ்வுகளின் பிரதிபலிப்பு உங்கள் மனதில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். வீடு வாகனத்தில் உள்ள வசதியை மன நிறைவுடன் பயன்படுத்துவீர்கள். எதிரிகளிடம் சமயோசிதமாக விலகி துன்பம் எதுவும் அணுகாமல் பாதுகாத்துக் கொள்வீர்கள். இல்லற துணை உங்களுக்கு சொல்லுகிற நல்ல ஆலோசனை குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலையை உருவாக்கும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்வதற்கு பணக்கடன் பெறுவதில் நிதானம் வேண்டும். உத்தியோகஸ்தர்கள் நிர்வாகத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதில் கவனம் கொள்வீர்கள். பெண்கள் குடும்பத்தை மங்களகரமாக வைத்துக் கொள்வர். மாணவர்கள் அக்கறையுடன் படித்து திருப்திகரமான அளவில் தரத்தேர்ச்சி பெறுவீர்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாழ்வில் எதிர்வரும் சூழ்நிலைகளை உணர்ந்து சமயோசிதமாக செயல்படுவீர்கள். உங்கள் உழைப்பின் மதிப்பை குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொள்வர். அக்கம் பக்கத்தவர்களுடன் இருந்த அன்பை பேணுவதில் தனி கவனம் கொள்வீர்கள். அரசு தொடர்பான உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். உடல்நல ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவு உண்பதை தவிர்த்திடுங்கள். தடைப்பட்ட காரியங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு நடத்துவதால் எளிதாக நிறைவேறும்.
இல்லற துணையின் மனம் அறிந்து நடந்து கொள்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைந்திருக்கும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கை அடைய புதிய நுட்பங்களை பயன்படுத்துவீர்கள். குடும்ப பெண்கள் கணவரை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிற அவதூறுகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம். மாணவர்கள் சக மாணவர்களுடன் நட்பு பாராட்டி படிப்பு தொடர்பான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வர். பாக்யம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.